மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எடப்பாடி பழனிசாமியை அண்ணன் என்று அழைத்தும் கூட ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க ஒப்புக்கொள்ளாத நிலையில் அவரது மகன் ரவீந்திரநாத்தும் தனி ஆவர்த்தனம் செய்ய முடிவெடுத்துள்ளதாக கசியும் தகவல்கள் ஓபிஎஸ்ஐ அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதாக கூறுகின்றனர் அவரது ஆதரவாளர்கள். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தேநீர் கடை உரிமையாளராக இருந்து தமிழகத்தின் முதல்வர் பதவி வரை உயர்ந்த ஓபிஎஸ் 1969 முதலே திமுக தொண்டராக தனது அரசியல் வாழ்வை தொடங்கியவர். 1973 திமுகவிலிருந்து பிரிந்து எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய போது அந்த கட்சியில் இணைந்தார் ஓபிஎஸ். உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 1996 முதல் 2001 வரை பெரியகுளம் நகராட்சி தலைவராக பணியாற்றினார் ஓபிஎஸ். அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்ட போது ஜெயலலிதாவின் வெற்றிக்காக பாடுபட்டதால் டிடிவி தினகரனோடும் ஜெயலலிதாவோடும் நெருக்கமான அவருக்கு 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதே போடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினார் ஜெயலலிதா. அந்த தேர்தலில் அமோக வெற்றியடைந்த ஓபிஎஸ்ஸின் அரசியல் வாழ்க்கை ஜெயலலிதா மரணிக்கும் வரையும் அதன் பின்னரும் கூட உச்சத்திலேயே இருந்தது. தொடர்ந்து 3 முறை போடி நாயக்கனூர், 2 முறை பெரியகுளம் என 5 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் முதல்வர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக திகழ்ந்ததால் தனது முதல்வர் பதவிக்கு சட்ட சிக்கல்கள் எழுந்தபோது ஓபிஎஸ்ஐ 2 முறை முதல்வர் பதவியில் அமர வைத்தார் ஜெயலலிதா. அவரது அமைச்சரவையிலும் முக்கிய இலாக்காக்களையும் வழங்கியதால் தமிழ்நாட்டின் முடிசூடா மன்னனாகவே வலம் வந்தார். 2016 ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு 3வது முறையாக மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2017 வரை முதல்வர் பொறுப்பில் இருந்தார் ஓபிஎஸ். அதன் பிறகு அதிமுக 2ஆக பிரிந்து கூவத்தூர் கூத்துகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதல்வரானதும் முதலாவது தர்மயுத்தம் நடத்தி பாஜகவின் ஆசியோடு 2017 முதல் 21 வரை துணை முதல்வராகவும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் பொறுப்பு வகித்தார். அப்போது சசிகலா சிறையில் இருக்க ஓபிஎஸ் தந்த அழுத்தத்தால் சசிகலாவோடு சேர்த்து டிடிவி தினகரனும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து அமமுகவை தொடங்கி தனி டிராக்கில் சென்றுவிட்டார் டிடிவி தினகரன். கடந்த 2021 திமுக ஆட்சி அமைந்த போது அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இடையே ஒற்றை தலைமை குறித்த அதிகார மோதல் ஏற்பட்டது. 2022 ஜூலை 11 பொதுக்குழுவை கூட்டி அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே ஓபிஎஸ்ஐ நீக்கிய எடப்பாடி கட்சியின் பொதுச் செயலாளராக முடிசூட்டி கொண்டார். அப்போது ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களாக இருந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் முக்கிய பொறுப்பில் இருந்தவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். இதனால் 2வது முறையாக தர்மயுத்தத்தை துவங்கியதோடு தனது ஆதரவாளர்களோடு சேர்ந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒன்றையும் உருவாக்கி துரோகி பழனிசாமி என கூறி அவருக்கு எதிராக இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை துவக்கினார் ஓபிஎஸ். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்து ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்ட ஓபிஎஸ் தோல்வியை தழுவவே அதுவரை ஆதரவு தந்து கொண்டிருந்த பாஜகவின் டெல்லி தலைமையும் ஓபிஎஸ்ஐ கை கழுவ துவங்கியது. அதிமுகவை மீட்டெடுக்க ஓபிஎஸ் துவங்கிய சட்ட போராட்டங்கள் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வந்த நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலும் நெருங்கி வரவே பாஜகவோடு என்டிஏ கூட்டணியில் இணைந்த எடப்பாடியாரோ ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை என்பதில் உறுதியாக இருந்தார். அவர் பெரிதும் நம்பியிருந்த பாஜகவும் கூட்டணிக்கு அழைக்கவில்லை. இதனால் இனிமேலும் ஓபிஎஸோடு தொடர்ந்தால் அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறிதான் என்பதால் அவரது தீவிர ஆதரவாளர்களான வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உட்பட சிலர் தாய் கழகத்தில் இணைகிறோம் என கூறி திமுகவில் ஐக்கியமாகினர். ஜேசிடி பிரபாகர், கூப்ப கிருஷ்ணன் போன்றவர்கள் விஜயின் தாவேக்காவில் இணைந்தனர். அதுவரை ஓபிஎஸ்ஸின் அதிமுக ஒருங்கிணைப்பு முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்து வந்த டிடிவி தினகரனும் கடந்த மாதம் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் முன்னிலையில் என்டிஏ கூட்டணியில் இணைந்து எடப்பாடியாரோடு இருந்த பங்காளி சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார். ஆக மொத்தத்தில் தனித்து விடப்பட்டார் ஓபிஎஸ். இந்த நிலையில்தான் கடந்த மாதம் 23 பெரியகுளத்தில் உள்ள பண்ணை வீட்டில் தனது ஆதரவாளர்களிடம் கூட்டணி குறித்து கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தினார் ஓபிஎஸ். அதிலும் கூட்டணி குறித்த அவரது நிலைப்பாடு காரணமாக சலசலப்பிலேயே முடிந்தது அந்த கூட்டம். அதன் பின்னர்தான் அந்தர்பல்ட்டி அடித்தார் ஓபிஎஸ். அதாவது
அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதே எனது நோக்கம். நான் தனியாக வெற்றி பெற வேண்டும், கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்பது நோக்கமில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைய வேண்டும். அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய நான் தயார். டிடிவி தினகரன் மற்றும் என்னுடைய அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தயாரா என செய்தியாளர்களை சந்தித்து அதிமுக தலைமைக்கு கோரிக்கை வைக்க அடுத்த சில மணி நேரத்திலேயே பொதுக்குழு கூடி நீக்கப்பட்ட அவரை மீண்டும் கட்சியில் சேர்ப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என உறுதிபட தெரிவித்தார் எடப்பாடியார். இப்படி தனது முக்கிய ஆதரவாளர்களும் விலகி போய் அதிமுகவில் இணைவதற்கான கதவுகளும் முழுமையாக அடைபட்ட நிலையில்தான் ஓபிஎஸ்ஸின் சொந்த மகனே அவரை விட்டு விலக தயாராகிவிட்டார் என அதிர்ச்சி அளிக்கின்றனர் ஓபிஎஸ்க்கு நெருக்கமான இரத்தத்தின் ரத்தங்கள். இது குறித்து ஒரு காலத்தில் ராஜ்யம் ஆண்ட ஓபிஎஸ் இன்று அரசியலில் பூஜ்ஜியமாகி நிற்கிறாரே என்ற கவலை அனைவருக்குமே இருக்கிறது என்ற பீடிகையோடு நம்மிடம் பேசியவர்கள் எடப்பாடியாரை அண்ணன் என சொல்லி என்னதான் சரண்டர் ஆனாலும் ஓபிஎஸ்ஸின் வரவு கட்சிக்கு சாதகமாக இருக்கிறதோ இல்லையோ தங்களுக்கு பாதகமாகிவிடும் என கருதும் ஆர்வி உதயகுமார் போன்ற அவரது சொந்த சாதி சனத்தைச் சேர்ந்த முக்கியமான சிலரே ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் சேர்ப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதேபோல இவர்கள் கூறித்தான் 2ஆம் தர்ம யுத்தத்தை துவங்கினேன் என தன்னை நம்பி வந்த வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோரை காட்டிக் கொடுத்ததிலிருந்தே அவரை நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை. காலம் கடந்துவிட்டதால் கட்சியே இல்லாதவரை கூட்டணிக்குள் இணைக்க பாஜகவும் தாவேகாவும் தயாராக இல்லை. இந்த நிலையில்தான் உரிமை மீட்பு குழுவை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்து விடுமாறு ஓபிஎஸ்க்கு அழுத்தம் கொடுத்து வந்தார் அவரது மகனான ஓபி ரவீந்திரநாத். அதற்கு ஓபிஎஸ் ஒப்புக்கொள்ளாததால் கடந்த 1 மாதமாகவே அவர்கள் இருவருக்கும் முட்டல் மோதல்கள் தொடர்கின்றன. இதனால் இந்த வருட பொங்கல் திருவிழாவை கூட ஓபிஎஸ்ஸுடன் சேர்ந்து கொண்டாடவில்லை. இந்த நிலையில் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்திற்காக பாஜகவில் சேர முடிவெடுத்து விட்டார் ரவீந்திரநாத். ஏற்கனவே தேனி தொகுதியில் ரவீந்திரநாத் எம்பியாக வெற்றி பெற்றது செல்லாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாலும் பாஷ்யம் நிறுவனத்தில் தங்களுடைய மிகப்பெரிய தொகை சிக்கியிருப்பதாலும் கூட்டி கழித்து பார்த்த ரவீந்திரநாத் மத்தியில் பவராக இருக்கும் பாஜகவில் சேர்ந்தால் மட்டுமே தனக்கு நல்லது என நம்புகிறார். இது தொடர்பாக தமிழக பாஜகவின் சில முக்கிய புள்ளிகளுடன் ரகசிய பேச்சுவார்த்தையையும் முடித்துவிட்டார் ரவீந்திரநாத். அதன் பின்னரே கடந்த முறை சென்னை வந்திருந்த பியூஷ் கோயலை சந்திக்க அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்றார் ரவீந்திரநாத். 2 மணி நேரமாக காத்திருந்த அவரிடம் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கலாம் என சொல்லப்பட்டதால் திரும்பிவிட்டார். விரைவில் காவி வேட்டி துண்டுடன் அவரை பார்க்கலாம் என்றனர் நம்மிடம் பேசிய ஓபிஎஸ்க்கு நெருக்கமான நபர்கள். விதைப்பதுதானே முளைக்கும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.